ஹை ஃப்ரெண்ட்ஸ், காடை கிரேவி செய்கிறதுக்கு நான் இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை 3 சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு, வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 4 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்கிக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 4 முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதோட மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு அடித்து வச்சுருக்க தேங்காயும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் இப்போ காடையை எடுத்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி பதத்துக்கு வந்தோடனே இறக்கிடலாம். நல்லா கொதித்து வெந்து கிரேவி பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு இறக்கிக்கலாம். இப்போ நல்ல கிரேவி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.